ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் இந்த மாதிரி ஃப்ளவர் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தான் ஃப்ளவர். இது பார்த்திங்கன்னா நம்ம ஈச்சமர கம்பிலெலாம் இதை மாதிரி போடுவோம். ஃப்ளவர் வாஷ், கோன் ஃப்ளவர் வாஷ்லலாம் இது வந்து ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ளவர் வாங்குறதுக்கு பதிலாக, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ளவர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட கிராஃப்ட் ஒர்க் ஐட்டத்தை டெக்கரேட் பண்ணிக்கலாம். வாங்க இது எப்படி போடலான்றதை பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் லீஃப் கிடைக்குது. இந்த மாதிரி லீஃப் கிடைக்குது. இதை தேவைப்பட்டதுன்னா வாங்கிக்கலாம். இதையும் வாங்கி நீங்கள் லீஃப் வந்து இன்சர்ட் பண்ணியும் நீங்கள் வந்து இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த லீஃப் எல்லாமே எல்லா கடைகள்லேயுமே கிடைக்குது. இதை வாங்கிக்கோங்க. இப்போது இதில் எப்படி இன்சர்ட் பண்ணலான்றதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு ஒவ்வொரு பீஸாக தான் கிடைக்கும். ஒரு பீஸை எடுத்துகிட்டு நம்ம இது இருக்குது பார்த்திங்களா, பிளாஸ்டிக் ஃப்ளவர் செஞ்சு வச்சுருக்கிறதுல உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ளவர் ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணி நீங்கள் உங்களோட கிராஃப்ட் ஒர்க்கை டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃப்ளவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் வயர்கூட ஐட்டத்துக்கு தேவையான மணி, ஈச்சமரம் இது மாதிரி எல்லாமே கிடைக்கும். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் நீங்கள் நிறையா செஞ்சு அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நிறைய கிராஃப்ட் ஒர்க் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயர்கூட ஐட்டம்னு சொல்லிட்டு இருக்குது. மேக்ரோமிக் ஒர்க்கும் இருக்குது, க்ரோஷா ஒர்க்கும் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட டெக்கரேஷன், ஆல்ட்ரேஷன் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு மாடல், ஃப்ளவர் வாஷ் மாடல் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அனிமல் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க. எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் நிறைய ஃப்ளவர் மாடலும் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஃப்ளவர் வாஷ் மாடலும் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷ் ஃப்ளவர் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இதுக்கு பீட்ஸ் தேவை. இது ஈச்சமர பீட்ஸ், அதாவது பீட்ஸ், பிளாஸ்டிக் பீட்ஸ் கேட்டாலே கிடைக்கும். இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இது எல்லாமே யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எப்படி போடலான்றதை பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வயர் எடுத்துக்கணும். வயர் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய மல்டி கலரில் வயர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வயர்ஸெல்லாம் யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மல்டி கலர்ஸில் உங்களுக்கு வேஸ்ட்டான வயர் நிறைய கட் பண்ணி நம்ம போட்டிருப்போம். அந்த வயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா வயர் எடுத்துக்கணும். வயர் பார்த்திங்கன்னா சாண்டில் கலர் வயர் எடுத்துருக்கிறேன். சாண்டில் கலர் வயரில் 1 அடி 2 3 4 அடியில் வயர் கட் பண்ணியிருக்கிறேன். 4 அடியில் உங்களுக்கு எத்தனை பீஸ் ஃப்ளவர் தேவைப்படுதோ அத்தனை பீஸ்க்கு நீங்கள் ஃப்ளவர் செஞ்சுக்கலாம். நான் சும்மா ஒரு 4-5 பீஸ் மட்டும் சாம்பிளுக்காக போட்டு காட்டுறதுக்காக போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி 4 அடி, இதுதான் 4 அடி வயரு. ஒரு வயர் எடுத்துருக்குறோம். 4 அடியில் ஒரு வயர் எடுத்துகிட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம சொரசொரப்பான பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அதை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை ஒரு ரொட்டேட், இப்போ ஒரு ரொட்டேட் வந்திருக்குது. இது 1. அடுத்தது திரும்பவும் ஒரு ரொட்டேட். நம்ம அதே பாயிண்ட்டுக்கு தான் திரும்ப பாருங்கள், இதை ஒரு ரொட்டேட் பண்ணி அதே பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். 1, திரும்ப ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு அதே பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணும். 2, திரும்ப ஒரு ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்துட்டோன்னா 3. இந்த மாதிரி 3 தடவை ரொட்டேட் பண்ணிக்கணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே பாயிண்டில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி நிப்பாட்டினதுக்கு அப்புறமா திரும்ப சொரசொரப்பான பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க, இல்லாட்டி கலந்து வந்துடும். இதை என்ன பண்ணுன்னா, இந்த சொரசொரப்பான பக்கத்தை எடுத்து இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி ஹோல்குள்ளே உள்ளே விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி விட்டாச்சு. டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அடுத்து திரும்பியும் உள்ளே இன்சர்ட் பண்ணி, சொரசொரப்பான பக்கம் தான் நமக்கு வந்து வெளிப்பக்கம் தெரியும். இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி கரெக்டாக கண்டினியூஸாக ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும். சொரசொரப்பான பக்கம் இந்த மாதிரி கண்டினியூஸாக கொண்டு வரணும்.
அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே பிடிச்சிட்டே இருங்க. ஒரு ரவுண்டுக்கு நீங்கள் வந்து சுற்றி வர பிடிச்சிட்டாலே போதும், கலண்டு வராது. நீங்கள் 2வது ரவுண்டு போடும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு லூஸ் ஆயிரும், பெரிய சைஸ் ரிங்காக ஃபார்ம் ஆயிரும். இந்த மாதிரி சுற்றி வர இப்படி கொண்டு வந்துட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். இப்போது ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இது 2வது ரவுண்டு வந்து அது மேலேயே சுற்றணும். பாருங்கள், இது வெளியில் எடுத்துட்டு அதே நம்ம எப்படி சுற்றிருக்கோமோ அது மேலேயே தான் வச்சுருக்கிறேன். பொறுமையாக காட்டுறேன் பாருங்கள். அது மேலேயே அப்படியே வச்சுக்கோங்க, வச்சுட்டு பிடிச்சிக்கோங்க. திரும்ப உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க, அது மேலேயே வச்சுருங்க, வச்சுட்டு பிடிச்சிக்கோங்க. திரும்ப உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க, அப்படியே அது மேலே வச்சுக்கோங்க. திரும்ப உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அது மேலேயே வச்சு கொண்டு வரணும். அப்படியே சுற்றி கொண்டு வந்து ஒரு ரிங்கு, அதை வந்து ரிங்கை வந்து டைட்டாக வர்ற அளவுக்கு போட்டுகிட்டே வாங்க. அந்த 4 அடி வயர் இருக்குது பார்த்திங்களா, அதே அளவுக்கு கொண்டு வாங்க. நம்ம சின்ன சைஸில் நீங்கள் ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரிங் ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 5 அடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ரிங்கு போட்டால் கூட பரவாயில்லை. 4 அடி ரிங்குக்கு சின்ன சைஸில் ரிங், ஒரு சுண்டு விரல் உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு போடுங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக சுற்றிட்டே வரணும். நீங்கள் போட ப்ராக்டிஸ் ஆயிரும், நீங்கள் வேகமாக போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். உள்ளே விட்டு அதே வயர் மேலேயே சுற்றி கொண்டு வந்துட்டே இருக்கணும். பாருங்கள், கரெக்டாக அதே ரிங் மேலேயே கொண்டு வந்துட்டுருக்கேன். இதே மாதிரி தான் போட்டணும், எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நம்ம சுற்றி வர அதே நம்ம போட்ட ஒரு ஃபஸ்ட் ரவுண்டு போட்டதுக்கு மேலேயே போட்டுகிட்டே வரணும். போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிரும். எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வயர் இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும். பாருங்கள், இதே மாதிரி சுற்றி வர இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடணும். அது மேலேயே போடணும், அதுதாங்க முக்கியம். நீங்கள் போட்டது மேலேயே கரெக்டாக சுற்றிட்டே வந்தால் தான் டிசைன் வரும், இல்லைன்னா கொஞ்சம் நகண்டு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. இப்போது இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் வயரை திரும்ப எப்பயும் போல் கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிகிட்டே போவோம் பார்த்தீங்களா. அப்போது என்ன பண்ணுன்னா, ஒரு பீட்ஸ், ஏதாவது ஒரு பீட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலரில் பீட்ஸ் வேணுமோ அந்த பீட்ஸை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணாமல் அதை என்ன பண்ணால் அதே ஹோல்குள்ளே ஒரு ரவுண்டு ஷேப் ரிங்கு ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதே ஹோல்குள்ளே விடணும். பாருங்கள், கரெக்டாக அதே ஹோல்குள்ளே விட்டு இதை டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் ஃப்ளவர் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவையோ அத்தனை பீஸில் ஃப்ளவர் ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியல் லீஃப் நம்ம வேணும்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். ஆர்டிஃபிஷியல் லீஃப் நிறையா கிடைக்குது, அதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் வயரை கட் பண்ணி விட்டுட்டு இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் லீஃப் வந்து ஃபிட் ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட் ஒர்க் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணலாம், ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம். வயர் கூட ஐட்டத்துக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம்.
தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த ஃப்ளவர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறையா ஃப்ளவர்ஸ் செஞ்சு நீங்கள் உங்களோட வீட்டை டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேஷன்ஸ் எல்லாமே நம்ம கைத்தொழில் களஞ்சியம் ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்றதை நம்ம வந்து பார்க்கலாம். கூடிய சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.